அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்று இயேசு பிறந்த நாளாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் மக்கள் இருப்பார்கள். கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல, அரசாங்க அலுவலகம் மற்றும் பொது விடுமுறை என்பதால் அனைவருக்கும் இன்று இயேசு பிறந்த நாளாக கொண்டாடுகிறார்கள் என்றும் கிறிஸ்தவர்களுடைய விசேஷ நாள் என்றும் நன்றாகவே தெரியும். நான் என்னுடைய சேனல் மூலமாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் குக்கர் அடுப்பில் வைத்து உபயோகிக்கும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருவதாக சொல்கிறார்கள். அனைத்தும் முறையாக இருந்தால் பிரச்சனை வராது. குறிப்பாக இப்பொழுது வரும் குக்கர்கள் மிகவும் தரம் குறைந்ததாகவே இருக்கிறது. பொருட்களும் தரம் குறைந்ததாகவே இருக்கிறது. மக்களுடைய மனநிலையும் நல்லதாக வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. எது என்றாலும் சரியில்லை என்றால் வேறு மாற்றிக்கொள்ளலாம் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். எந்த ஒரு சிறிய உபகரணங்களை மாற்றுவதற்கு அவ்வளவு யோசிக்கிறார்கள். அந்த உபகரணங்களும் குவாலிட்டியாக இருக்கிறதா என்றால் இல்லை. ஆகையால் குக்கர் நிறைய பேர் வீட்டில் முறையாக விசிலடிப்பதில்லை. ஒரு அனுமானமாக வைத்து எடுத்து பழகி உபயோகித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு வகைக்கு நல்லது தான். இருந்தாலும் விலை உயர்வான கறிக்குழம்பு போன்று வைக்கும் பொழுது அடிப்பிடித்து விட்டால் குக்கரை வைவார்கள், குக்கரை ரிப்பேர் பார்த்தனை வைவார்கள், அனைவரையும் வைவார்கள் அவர்களை தவிர. ஏனென்றால் செய்த தவறு அவர்களுடையது. எந்த ஒரு பொருளையும் மாற்றாமல் வைத்திருந்து விட்டு பின்னாளில் அது சரியில்லை இது சரியில்லை என்று குறை சொல்லக்கூடாது. ஆகையால் முறையாக உபயோகிக்க வேண்டும். நான் இதில் இணைத்துள்ள குக்கரில் எப்படி விசில் வருகிறது என்று பாருங்கள். இந்த முறையில் வந்தால் மட்டுமே அது முறையாக இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு கிளம்ப போகிற ரயில் என்ஜின் போன்று கிஸ் 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 என்று சத்தம் மட்டும் கேட்டால் அது சரியில்லை என்று தெரிந்து அதை உடனே சரி செய்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி.